நடிகர் விஷால் அவர்கள் தற்போது ஒரு சில ஆண்டுகள் கழித்து கம்பேக் கொடுத்திருக்காரு. அதாவது இவருடைய மார்க் ஆண்டனி பல வருடங்களாக கிடப்புல போடப்பட்டிருந்த மதகதராஜா அப்படின்ற திரைப்படம் வெளியாகி ஒரு நல்ல வரவேற்பை பெற்றது. ஆகையால விஷாலுடைய அடுத்தடுத்த படங்களை எதிர்நோக்கி ரசிகர்களுமே ஆவலுடன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சமீபத்துல கூட துஷாரா விஜயனுடன் ஒரு படத்தின் பூஜை போடப்பட்டது. அந்த படத்துடைய பூஜைக்கு கார்த்தி அவர்களுமே விசிட் அடிச்சிருந்தாரு. சோ இந்த படத்துடைய படப்பிடிப்பு தான் தற்போது மும்முரமாக நடைபெற்று வருதா. இது ஒரு பக்கம் இருக்க, விஷால் அவர்களுடைய திருமணம் பற்றிய பேச்சு தான் தற்போது சோசியல் மீடியாக்கள்ல அதிகமாகவே இருக்கு. சமீபத்துல இவருடைய பிறந்தநாள் ஸ்பெஷலாக இரு வீட்டாருமே சேர்ந்து நிச்சயதார்த்தத்தை ரொம்பவே சிம்பிளாக முடிச்சுட்டாங்க. அது மட்டுமல்லாமல் நிச்சயதார்த்தம் முடிந்த கையோடு கோவிலுக்கு சென்ற விஷால் தன்ஷிகா ஜோடிய ஒரு சிலர் வீடியோ புகைப்படம் எடுத்து சோசியல் மீடியாக்கள்லயுமே வெளியிட்டாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா திருமணம் எப்போது அப்படின்னு பின் அறிவிக்கப்படும் அப்படின்னு விஷால் அவர்கள் பிரஸ் மீட்ல கூட பேசியிருந்தாரு. சோ காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடிகர் சங்க கட்டிடம் முடிந்த பின்பே அதுல நடக்கிற முதல் விழாவே என்னுடைய திருமணமாகத்தான் இருக்கணும் அப்படின்னு விஷால் அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டு திரிகிறார். ஆகையால பாத்தீங்கன்னா அவருடைய திருமணம் 2 வாட்டி தள்ளி போடப்பட்டது. தற்போது இவருடைய திருமணத்துல ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளதாகவுமே சொல்லப்படுது. சோ இந்த திருமணம் நடைபெறுமா, இல்ல இதற்கு முன்னாடி விஷால் அவர்களுக்கு நடந்தது போல இது வெறும் நிச்சயதார்த்தத்திலே முடிந்து விடுமா அப்படின்னு ரசிகர்களுமே ஒரு பக்கம் அவங்களுடைய கவலைகளை சமூக வலைத்தளங்கள்ல பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.